ஹாய்ங்க, கடைக்கு பர்ச்சேசிங்க்காக திருப்பூர் கிளம்பிட்டுருக்கோங்க. திருப்பூர் ஈரோடு தாங்க பர்ச்சேசிங்க. இப்போ நம்ம ஈரோடு ட்ரெயினுக்கு போயிட்டுருக்கோங்க. ஹாய் சொல்லுங்க. இப்போ நாங்கள் ஈரோடு கிளம்பிட்டுருக்கோங்க. ஈரோடுக்கு இப்போ நம்ம காலைல மார்க்கெட்டுக்கு போகிறோங்க. அதனால் நைட்டு இப்போ ஒரு 10:30 மணிக்கு நம்ம ட்ரெயின் ஏறுறோம். காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவோங்க. 4:30 மணிக்கு அங்கே போய் சேர்ந்தோடனே அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குங்க. ஈரோடு மார்க்கெட் எங்கே இருக்குன்னு, காலைல மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சொல்லிருவாங்கங்க. இப்போ நம்ம நைட் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறோங்க. அப்போ தாங்க காலையில் போய் ரீச் பண்ணும்போது கடகடன்னு எல்லா பொருளையும் வாங்கி முடிக்க முடியும். சென்னையை விட ஈரோடில் ரொம்ப கம்மியாக வைக்குங்க. புதுசாக நீங்கள் யாருன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, வீட்டில் இருந்தே இந்த மகளிர் குழுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஈரோடு திருப்பூர் ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஈரோட்டில் கிடைக்காத பொருளே இருக்காதுங்க. நைட்டி, பாவாடை, ப்ளவுஸ் ஃபிட்டு, லுங்கி, வேஷ்டி, டிஷர்ட்டுங்க, லோயருங்க, பாப்பா ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் பர்டிகுலராக ஒரு நைட்டினா நைட்டி, பாவாடைனா பாவாடை அந்த மாதிரி வச்சு வீட்டில் சேல்ஸ் பண்ணால் சேல்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சின்னதாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குங்க. ஒரு நைட்டிலாம் ஸ்டார்டிங் ஒரு 150லேருந்து கிடைக்குங்க. பாவாடைலாம் 60 ரூபாலேருந்தே இருக்குது. நீங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்த குவாலிட்டி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம காலைல 4:30 மணிக்கெலாம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. பஸ்ஸு காலைல 5:00 தான் ஸ்டார்ட் ஆகுமா. நாங்கள் 4:30க்கே வந்துவிட்டோம். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கே போகிறோங்க. ஒரு டிக்கெட் 7 ரூபா 10 ரூபா தாங்க இருக்கும். ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி தான், ஆனால் போக முடியாது. இப்போ நம்ம ஈரோடு காலைல மார்க்கெட்டுக்கு வந்துட்டோங்க. காலைல மார்க்கெட் இது மாதிரி இப்போ காலியாக இருக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால, ஏன்னா பொருள்லாம் சீக்கிரமாக காலி ஆகிடுங்க. 10 மணிக்கெலாம் இங்கே மார்க்கெட் முடிஞ்சிருங்க. நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் முன்னாடி, என்னென்ன வாங்க போகிறோம், அது எவ்வளோ வேணும், எவ்வளோ பொருள் போட்டால் எவ்வளோ பொருளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி முடிவு இருக்கணும். இதெல்லாம் குடோன்ஸுங்க. இப்போ இந்த குடோனில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்கங்க. இங்கே போனோடனே ஈஸி தாங்க. அதே இடத்துல அந்த பொருளை பார்சல் பண்ணுறதுக்கும் நம்ம கடைக்கு வர்றதுக்கும் அங்கே அந்த இடம் இருக்குங்க. அப்படியே ஏற்ற மாதிரி ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குங்க. நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி. இப்போ டவலு, லுங்கி எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம தேவையானதெல்லாம் அதே உங்களுக்கு என்ன உங்கள் ஏரியாவில் ஓடுமோ அதெல்லாம் இங்கே கம்மி விலைல கிடைக்குங்க. இப்போ டவுனில் ஸ்டார்டிங் ஒரு 30 ரூபா 25 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம ஒரு 50 ரூபா அந்த மாதிரி போட முடியுங்க தாராளமாக. ஆனால் இங்கேருந்து மூட்டை போடுறது கொஞ்சம் ரிஸ்க்குங்க. ஜிஎஸ்டி இருந்தால் தான் பண்ண முடியும். எங்களுக்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ எல்லா பொருளும் வாங்கிட்டோங்க. வாங்கி பார்சல் பண்ணி அந்த குடோனில் போட்டோங்க. அந்த குடோனில் போட்டோடனே இந்த மாதிரி லாரியில் நம்மளோட கடை அட்ரஸோ இல்லை நம்ம எங்கே இருக்குமோ அந்த அட்ரஸ் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம நாளைக்கு காலையில் போகிறதுக்குள்ளேயே குடோனில் நம்மளுக்கு வந்து கடைக்கு வந்துடுவோங்க எல்லா பொருளும். இல்லை வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கனாலும் வீட்லேயே வந்துடுங்க. இல்லை அங்கே சின்னதாக தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 20,000 நைட்டி, 20,000 பாவாடை, ப்ளவுஸ் ஃபிட்டு, கர்ச்சீஃபு அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு வாங்கலாங்க. இப்போ அது காலைல மார்க்கெட்டுங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நைட் மார்க்கெட்டுங்க. காலைல மார்க்கெட் 10 மணிக்கு முடிஞ்சிடுங்க. அப்படியே அங்கேயே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு நைட் மார்க்கெட்டு 4:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 4:30 மணிலேருந்து விடிய ஃபுல்லாக நைட் மார்க்கெட் இருக்குங்க. ஒரே டைமில் தாங்க. அங்கேருந்து திருப்பி இங்கே வரத்துக்கு திருப்பி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு இங்கே ஒரு குடோன் பிடிச்சிருக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து மூட்டை அனுப்பணும்ல. அதனாலங்க காலைல மார்க்கெட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் எல்லாமே வந்து இப்போ நம்ம நைட் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோங்க. இங்கேயும் ஒரு 2 மூட்டை வந்துருச்சுங்க. அது பார்சல் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கடைக்கும் வந்துருச்சுங்க. கடைக்கு வந்துச்சு. வந்தோடனே 4 மூட்டைங்க. காலைல மார்க்கெட் 2 மூட்டை, நைட் மார்க்கெட் 2 மூட்டை, 2 லட்ச ரூபா கொண்டு போனோம். கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் ஒரு 30,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குங்க. 1 மந்த்தில் விற்று முடிச்சோடனே நெக்ஸ்ட் மந்த் நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ இந்த மூட்டையெல்லாம் பிரித்து இதில் இருக்க நைட்டிலாம் இப்போ நாங்கள் அடுக்கி வச்சுட்ருக்கோம். இது வந்து இன்னொரு கடைங்க. எங்கள் கடை 2 இருக்குது. அதனால் ஃபஸ்ட் இந்த கடையில் இப்போ எல்லாத்தையும் இறக்கியிருக்கோங்க. இறக்கிட்டு இப்போ இன்னொரு கடையில் போயிட்டு லேடிஸ் ஐட்டம் தனியாக இருக்குது, ஜென்ஸ் ஐட்டம். இந்த கடையில் இப்போ நாங்கள் அடுக்கி வச்சுட்ருக்கோங்க. இந்த நைட்டிலாம் வந்து 135 ரூபாய்க்கு தாங்க வந்துச்சு. நம்ம ஒரு 150 ரூபா 200 ரூபா உங்கள் ஒரு ஏரியாவுக்கு ஏற்றாங்க கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. தப்பு இல்லைங்க. நம்ம உழைக்கிறவங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம். இப்போ இந்த பாவாடை வந்து 110 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, 70 ரூபாய்க்கு ஒன்று இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஏரியாவில் எவ்வளோ போகுது, அது குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குது, நம்ம எவ்வளோ தரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்த்து போடணுங்க. நைட்டிலாம் நல்லா தரமாக தாங்க நல்லா தாங்க இருக்குது. இதுவே நம்ம இப்போ ஒன்னாரப்பேட்டில் எடுத்தால் 180 ரூபா அப்படி வருங்க. இப்போ நம்ம ஈரோட்டில் இருக்கவே நம்ம 135 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி வந்திருக்குங்க. ஓகேங்க. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பர்ச்சேசிங் பண்ணி முடிச்சிட்டோங்க. இது வெறும் லேடிஸ் ஐட்டம் மட்டும் தாங்க. ஜென்ஸ் ஐட்டம்லாம் மெயின் ரோட்டில் இருக்க இன்னொரு கடையில் நாங்கள் ஃபுல்லாக இறக்கிட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்தே பாவாடை நைட்டிலாம் சேல்ஸ் பண்ணால் ஈரோடுக்கு இந்த மாதிரி தாங்க ட்ரெயின் பிடிச்சிட்டு ஈரோடுக்கு போய்ட்டு, திருப்பூர்லேயும் இருக்குது ஈரோட்லேயும் இருக்குங்க. ஈரோடுக்கு போய்ட்டு இந்த மாதிரி நைட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடைக்குங்க. இதிலேருந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்ங்க.